இப்போ நம்ம இந்த வீடியோல பத்தி என்ன பாக்குறோம்னா பேலன்ஸ்டு ஃபண்ட்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் இது வந்து நேம் வந்து மாறி மாறி இருக்கும். சில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கரெக்டா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. சில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பேலன்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ் ஃபண்ட் பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிட்டு போறேன். பேலன்ஸ் ஃபண்ட் அந்த பேர்லயே இருக்கு. பேலன்ஸ் ஃபண்ட்ன்றது அவங்க வந்து அவங்களோட போர்ட்போலியோ வந்து கரெக்டா பேலன்ஸா இருக்கும். அதுதான் பேலன்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க போர்ட்போலியோல என்னென்ன இருக்கும்னா ஸ்டாக்ஸ் இருக்கும். இப்ப கரெக்டா ஸ்டாக்னா சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டாக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டா பாண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோல்டு வச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் சில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த ஃபாரின் ஸ்டாக் இந்த மாதிரி குளோபல் பட் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. குளோபல் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது பட் அமெரிக்கா, அதுக்கப்புறம் சீனா, அதுக்கப்புறம் ஜப்பான், அந்த மாதிரி குளோபல் ஸ்டாக்ல கரெக்டா கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மைனர் பர்சன் சில மியூச்சுவல் ஃபண்ட்ல ரொம்ப கரெக்டா மைனர் பர்சன்ட்ல வந்து இந்த மாதிரி கமாடிட்டிஸ், இந்த மாதிரி மெட்டல், அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில், சில்வர், இந்த மாதிரி அவங்க கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்ப வந்து கோல்டும் ஒரு வந்து கமாடிட்டி தான். பட் அந்த மாதிரி இந்த பேலன்ஸ் ஃபண்ட்ல பட் எல்லாமே கரெக்டா பேலன்ஸா இருக்கும். அதுக்குதான் அதோட பேர் வந்து பேலன்ஸ் ஃபண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுல வந்து வந்து கரெக்டா ஸ்டாக்ஸ் இருக்கும், பாண்ட்ஸ் இருக்கும், கோல்டு இருக்கும், அதுக்கப்புறம் குளோபல் ஃபண்ட் இருக்கும். இந்த மாதிரி அமெரிக்கா, கனடா, அந்த மாதிரி சில நாட்டுல இப்ப மேக்சிமம் குளோபல் இன்வெஸ்டிங்னா அது மேக்சிமம் வந்து பட் அமெரிக்கால தான் மேக்சிமம் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க வந்து அமெரிக்கால தான் அவங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க என்ன பயன்படுத்துவாங்கன்னா கரெக்டா நாஸ்டெக் 100 ஒரு பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப பட் கரெக்டா நம்ம கரெக்டா இந்தியால வந்து நிப்டி 15 எப்படி இருக்கும் அதே மாதிரி பட் அமெரிக்கால வந்து 2 இன்டெக்ஸ் இருக்கு. ஒரு இன்டெக்ஸ் வந்து வந்து நாஸ்டாக் 100 ஒரு இன்டெக்ஸ், ரெண்டாவது இன்டெக்ஸ் வந்து S&P 500 ஒரு கரெக்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது ரெண்டுத்துலதான் மேக்சிமம் ஃபண்ட் மேனேஜர் வந்து கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ணுவாங்க. இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இல்லைன்னா பேலன்ஸ் ஃபண்ட் இதோட பெனிஃபிட் என்னன்னா மார்க்கெட்ல வந்து பிளக்சுவேஷன் சொல்லுவாங்க. இந்த ஏற்ற இறக்கம் அதிகமா இருக்கும் போது கூட உங்களோட போர்ட்போலியோ வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிலிட்டியா இருக்கும். பட் அதனாலதான் பேலன்ஸ் ஃபண்ட். ஏன்னா இதுல வந்து எல்லாமே இருக்கிறதுனால இப்போ ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா கூட அந்த நேரத்துல கோல்டு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி அவங்க வந்து கரெக்டா பாண்டையும் கரெக்டா பட் இன்வெஸ்ட் பண்றதுனால பாண்டும் ஓரளவுக்கு ஸ்டேபிலிட்டியா இருக்கும். அதனாலதான் பேலன்ஸ் ஃபண்ட் சொல்லுவாங்க. இந்த ஃபண்ட் வந்து யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்குன்னா இப்போ ஒருத்தர் வந்து கரெக்டா பிகினர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு வந்து கரெக்டா ஸ்டாக் மார்க்கெட்னா இதுக்கு முன்னாடி எதுவும் தெரியாது. ஆனா இப்பதான் வந்து அவங்க பட் ஆரம்பிக்க போறாங்க. அவங்க இப்பதான் வந்து கரெக்டா ஆரம்பிக்க போறாங்க. அவங்களோட இப்பதான் ஆரம்பிக்க போறாங்கன்னா அவங்க முதல் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சொல்ற மாரி நிப்டி 50ல வந்து பட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போட்டிருப்பாங்க நிப்டி 50ல. அது இல்லாம நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வேணும். பட் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த கரெக்டா பேலன்ஸ் ஃபண்ட்ல தான் போடுவாங்க. ஏன்னா இது ரிஸ்க் ஓரளவுக்கு கரெக்டா மாடரேட்டா இருக்கும். ஏன்னா ரிஸ்க் என்னன்னு கரெக்டா நம்ம வந்து இதுல வந்து சொல்ல முடியாது. ரிஸ்க் வந்து ஓரளவுக்கு கரெக்டா மாடரேட்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டா கூட ஓரளவுக்கு கரெக்டா நல்லாவே இருக்கும். நீங்க நிப்டி 50 கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் ஐயா வரதுக்கு பட் அதிகமா சான்ஸ் இருக்கு. இப்ப நான் இப்ப நிப்டி 50 விட பட் அதிகமா ஒரு ஃபண்ட் வந்து கரெக்டா ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா அந்த மேனேஜர் வந்து பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து கரெக்டா நல்லா பண்ணிருக்காங்க தான் இருக்கும். அதனால நீங்க பேலன்ஸ் ஃபண்ட் இந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நீங்க பட் அந்த ஃபண்ட் ஹவுஸ் இல்லைன்னா ஃபண்ட் மேனேஜர் அவங்களோட ரெக்கார்ட் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க.
இது கரெக்டா நல்லது. இதுதான் இந்த பேலன்ஸ் ஃபண்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.